புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 3 பெண்கள் ரூபாய் 96,000 இழந்திருக்கிறார்கள். மூலகுளத்தை சார்ந்த பெண் PhD ஆய்வு கட்டுரை தயார் செய்வது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்போது வந்த விளம்பரத்திலிருந்து மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டார். இதனையடுத்து எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஆய்வு கட்டுரை தயார் செய்து வழங்குவதற்கு கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். அதை நம்பிய பெண் மர்ம நபருக்கு ரூபாய் 51,000 செலுத்தியுள்ளார். ஆனால் அதன் பிறகு மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல கிருவம்பாக்கத்தை சார்ந்த பெண் 40,100, கருவாடிக்குப்பத்தை சார்ந்த பெண் 5,000 என 3 பெண்கள் மோசடி கும்பலிடம் ரூபாய் 96,100 இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே தடுப்பு கட்டையில் மோதி சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்தின் CCTV காட்சியில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தேங்காய்திட்டு பகுதியை சார்ந்தவர் வெங்கடேசன், தனியார் மருத்துவ கம்பெனியின் பிரதிநிதி. இவரது மனைவி சுசித்ராவின் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூரிலிருந்து கைக்குழந்தைகளுடன் 25க்கும் மேற்பட்ட உறவினர்கள் புதுச்சேரி வந்தனர். விழா முடிந்து திரும்பி செல்லும் பொழுது விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை திருவண்டார்கோவில் மேம்பாலத்தின் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி வேன் கவிழ்ந்தது. அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் அனைவரும் உயிர் தப்பினார்கள். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் ஓட்டுநர் காமேஸ்வரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். வேகமாக வந்த வேன் சாலையில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் வேனை திருப்பிய போது ஏற்பட்ட விபத்தின் CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் 30 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை MP வைத்திலிங்கம் தொடங்கி வைத்தார். திருபுவனை தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 14 லட்சம் செலவில் திருபுவனை கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி கட்டிட திறப்பு விழா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 16 லட்சம் செலவில் விநாயகப்பட்டு கிராமத்தில் உள்ள ஈஸ்வர நகரின் உட்புற சாலைகளை மேம்படுத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் விழாவிற்கு தலைமையேற்று திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஏழராஜன், மாநில காங்கிரஸ் பொதுச் செயலர் தனுசு, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள், வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு, PCC நடராஜன், விவசாய அணி துணைத் தலைவர் கார்த்திகேயன், முருகன் ரெட்டியார், ஆனந்த், ஜீவரத்தினம், ஐயனார், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாள சுவாமி, வீராசுவாமி, முரளி, சிவபிரகாசம், கார்த்திகேயன், மணிகண்டன், நாராயணன், செல்வம், திலோத், கணேசன், விஜயன், குப்புசுவாமி, உமாபதி உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சட்டசபை தேர்தலையொட்டி IAS, PCS அதிகாரிகள் 15 பேர் பல்வேறு துறைகளுக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி ஏனாம் மண்டல அதிகாரியாக உள்ள IAS அதிகாரி அங்கித் குமார் மாகி மண்டல அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக புதுச்சேரி துறைமுகத்துறை இயக்குநர் சிவராஜ் மீனா ஏனாம் மண்டல அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். PCS அதிகாரி அமன் சர்மாவிற்கு தற்போது கவனிக்கும் போக்குவரத்து ஆணையர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் பொறுப்புகளுடன் சுதேசி பாரதி மில் மேலாண் இயக்குநராக கூடுதல் பொறுப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. PCS அதிகாரி ஆதர்ஷ் உள்ளாட்சித்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதுடன் ADP திட்ட பணிக்கான சிறப்பு அதிகாரியாகவும் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரனுக்கு PDC மற்றும் புதுச்சேரி வடிசாலைகள் கழக மேலாண் இயக்குநராகவும் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மாகே மண்டல அதிகாரி மோகன்குமார் புதுச்சேரி துறைமுகங்கள் இயக்குநர் மற்றும் சிறைத்துறை IG-யாக நியமித்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர் புதுச்சேரி வடக்கு சப் கலெக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரி நிவேதிதா மாநில தேர்தல் கமிஷன் சிறப்பு பணி அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சத்தியமூர்த்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி தலைமையக துணை கலெக்டர் சிவசங்கரன் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலராகவும், உழவர்கரை ஆணையர் சுரேஷ்ராஜ் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராகவும், புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி அருண் ஐயாவு உழவர்கரை நகராட்சி ஆணையராகவும், மாகே நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் புதுச்சேரி நகராட்சி ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளர் எழுத்துத் தேர்விற்கான பதில்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கான எழுத்துத் தேர்வில் 4 மையங்களில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது.
இந்த தேர்வின் அனைத்து வினாத்தாள் வரிசைகளின் பதில்கள் அரசு ஆள்சேர்ப்பு இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் முருகேசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை மதகடிப்பட்டிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை நிர்வாகத்தின் அஜாக்கிரதையால் தொடர் சாலை விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை மதகடிப்பட்டிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று முன்தினமிரவு திருவண்டார் கோவில் மேம்பாலத்தில் சாலை வேலை நடந்து கொண்டிருந்த நிலையில் இரவு மேம்பாலத்தின் மேலே சென்ற பெண் கவிழ்ந்தது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியபோது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் விபத்து ஏற்பட்டது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் போலீசார் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதில் பொதுமக்கள் விடுத்த வேண்டுகோளில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் அடிப்படையில் மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மேலும் விபத்துக்குள்ளான வாகனத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தை பள்ளி மாணவர்கள் பார்வையிடலாம் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் நாளை காலை 10 முதல் பிற்பகல் 1 மணி வரை திறந்த வாயிலாக நாள் நிகழ்ச்சியை நடத்துகிறது. இதில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்கள் அறிவியல் கொண்டாட்டத்தில் பங்கேற்கலாம். இளம் தலைமுறையினரிடம் ஆர்வம், படைப்பாற்றல் மற்றும் அறிவியல் சிந்தனையை வளர்க்கும் நோக்கத்துடன் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தயாரித்த செயல்பாட்டு மாதிரிகள், நேரடி விளக்க காட்சிகள் மற்றும் கல்வி கண்காட்சிகள் இடம்பெறும். பல்கலைக்கழக ஆய்வகங்கள் மற்றும் மேம்பட்ட ஆராய்ச்சி வசதிகளை பார்வையிட வாய்ப்பும் வழங்கப்படும். பிராந்தியத்தின் அனைத்து பள்ளிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி, பிரகாஷ்குமார் மற்றும் பலரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சண்முகபுரம் பகுதியில் அமமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சண்முகபுரம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி அவைத்தலைவர் நடராஜன், பழனி, சிவக்கொழுந்து, ரங்கநாதன், கண்ணன், முருகன், பவானி, பூரணி மற்றும் அமமுக அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர் கலைவாணி, மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், அம்மா பேரவை செயலாளர் RK ராஜா, சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா, தொகுதியின் செயலாளர்கள் செந்தில் என்கின்ற குமாரவேல், ஸ்டெல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன், ரத்னகுமார், காண்டீவன் உட்பட மாநில கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியில் AI தொழில்நுட்ப பிரிவு துவங்கப்பட்டதாக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தை ஒரு முன்னோடியாக மாற்றும் நோக்கில் இந்தியாவின் முதல் அரசியல் கட்சியாக AI அதாவது செயற்கை நுண்ணறிவு பிரிவு தொடங்குவது குறித்து அறிவிப்பதில் பெருமை கொள்கிறது. இந்த AI பிரிவு நவீன தொழில்நுட்பத்தை ஜனநாயகத்தோடு இணைக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். இது வெறும் அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, பொது சேவையோடு தொழில்நுட்பத்தை இணைத்து எதிர்காலத்திற்கு தயாராகும் ஒரு முயற்சியாகும். மக்களுக்கும் தலைமைக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து அரசியல் செயல்பாடுகளை எளிமையாகவும் வேகமாகவும் மாற்ற இது உதவும். இதன் மூலமாக மக்களுடன் நெருக்கமாக தொடர்பையும் அவர்களின் கருத்துக்களை கேட்டறியவும் வெளிப்படையான மற்றும் பொறுப்புள்ள நிர்வாகத்தை வழங்கவும் இது வழிவகை செய்யும். புதிய கண்டுபிடிப்புகள் மக்களுக்காகவே இருக்க வேண்டும். இந்தியாவின் அரசியல் கட்சிகள் எதிர்காலத்தை முன்னிறுத்தி இத்தகைய முயற்சிகளை எடுக்க வேண்டும். இந்த புதிய தொடக்கத்தின் மூலமாக நவீன புதுச்சேரியை உருவாக்குவதில் தனது உறுதியான பங்களிப்பை இக்கட்சி மீண்டும் உறுதிப்படுத்துகிறது.
காரைக்கால் கடற்கரையில் நடந்த பொம்மலாட்ட திருவிழாவை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். அழிந்து வரும் பாரம்பரிய பொம்மலாட்ட கலையை மீட்டெடுக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த பொம்மலாட்டத்திற்காக மத்திய அரசு மூலமாக பத்மஸ்ரீ விருது பெற்ற பொம்மலாட்ட கலைஞர் கேசவசுவாமி தலைமையில் காரைக்கால் கடற்கரையில் இன்று இரவு பொம்மலாட்ட திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா கலந்து கொண்டு பொம்மலாட்ட திருவிழாவை தொடங்கி வைத்தார். இந்த பொம்மலாட்ட திருவிழாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பாரம்பரிய நடனம் மற்றும் தெய்வீக பாடல், பல்வேறு தமிழ் வரலாறு, கதைகள், பொம்மலாட்டம் மூலமாக நடனம் மற்றும் நாடகம் நடைபெற்றது. இந்த அழிந்து வரும் பொம்மலாட்ட கலையை மீட்டெடுக்கும் வகையிலும் பொம்மலாட்ட கலைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் பொம்மலாட்ட திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்து மகிழ்ந்தனர். தங்களது ஆதரவினையும் தெரிவித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் கூடப்பாக்கம் மாரியம்மன் கோவில் தேவஸ்தான முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ஹரிஹரி நமோ நாராயணா கோவில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு கூடப்பாக்கம் மாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ஹரிஹரி நமோ நாராயணா தலைமையில் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் சன்னதியில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தங்கத்தேர் இழுத்து கோவிலுக்குள் சுற்றி வந்தனர். பின் மணக்குள விநாயகரை வழிபட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகம் மற்றும் பொற்காசுகள் வழங்கப்பட்டது. இதில் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார், தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி, தங்கத்தேர் கமிட்டி டிரஸ்டி ஜெயமூர்த்தி, முக்கிய பிரமுகர்கள் பன்னீர்செல்வம், கணபதி, நாகராஜ், முரளி, கண்ணன், குப்புசுவாமி, முருகதாஸ், ஆறுமுகம், பாலகுரு, ஏழுமலை, பாலகிருஷ்ணன், மூர்த்தி, பாலகுமார், செந்தில், ஆறுமுகம், ஆனந்து, மல்லிகா, ஜெயலட்சுமி, விஜயலட்சுமி, கற்பகம் உட்பட கிளை தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், அணி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் உட்பட பலரும் பங்கேற்றனர். உலக நன்மை வேண்டி புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் சிவசிந்தனை நடைப்பயணம் நடைபெற்றது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் உலக நன்மை வேண்டி 5ஆம் ஆண்டு சிவசிந்தனை நடைப்பயணம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து காலை துவங்கிய சிவசிந்தனை நடைப்பயணம் நேரு வீதி, அண்ணா சாலை, நூறடி சாலை, ரெட்டியார்பாளையம், அரும்பார்த்தபுரம் வழியாக வெள்ளினூர் திருக்காமேஸ்வரர் கோவிலுக்கு சென்று முடிவடையும். இதில் ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த திருமலை ராயன்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலை ராயன்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக ரிஷிப வாகனம் பொருந்திய கொடிக்கு பூஜைகள் செய்தனர். பின்னர் கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இன்று பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வு வருகின்ற 26ஆம் தேதி ஸ்ரீ தியாகராஜர் புறப்பாடு உன்மத்த நடனமும், 28ஆம் தேதி தெருவடைச்சான் சப்ரமும், அடுத்த மாதம் 2ஆம் தேதி தேர் திருவிழாவும், இரவு ஜடாயு ராவண யுத்தமும் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக வருகின்ற 4ஆம் தேதி தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. இவ்வாறாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். சமூக சேவகரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனருமான ரவிக்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு சேதரப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் ரவி அண்ணன் பாச உறவுகள் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனரும் சமூக சேவகருமான ரவிக்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். இதன் ஒரு பகுதியாக சேதராப்பட்டு கிராமத்தில் ரவிக்குமாரின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு சேதராப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஆலயத்திற்கு வருகை புரிந்த சமூக சேவகர் ரவிக்குமாருக்கு ஊர் முக்கிய பிரமுகர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம், தீபாரதனை காண்பிக்கப்பட்டு ரவிக்குமாருக்கு
அவரது ஆதரவாளர்கள் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் முன்னிலையில் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சேதராப்பட்டு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை மற்றும் ரவி அண்ணன் பாச உறவுகள் அவரது ஆதரவாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஏனாம் சென்ற காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை ஊருக்குள் விடாமல் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாம் கிராமங்கள் வழியே கடலுக்கு ONGC பைப்லைன் செல்கிறது. இதில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட்ட தீ விபத்தால் தரியாதிப்பாவின் 3 தீவுகளில் மரங்கள் எரிந்து நாசமாயின. கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டன. மேலும் பாலயோகி நகர் உட்பட 3 கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க கோரி மத்திய அரசிடம் பேசுமாறு காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்திற்கு மக்கள் சார்பாக 3 முறை கடிதம் கொடுத்தும் அவர் பாராளுமன்றத்தில் பேசவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் வால்க் ஆஃப் புதுச்சேரி என்ற காங்கிரஸ் கட்சியின் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் ஏனாம் சென்றனர். அப்போது காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்தை பொதுமக்கள் ஊருக்குள் வர வேண்டாம் என்று திருப்பி அனுப்பினார்கள். அப்பொழுது பொதுமக்களுக்கும் காங்கிரசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் சமாதானப்படுத்தியும் பொதுமக்கள் அவர்களை ஊருக்குள் அனுமதிக்கவில்லை. இதனால் அவர்கள் திருப்பி சென்றனர். ஏனாம் முன்னாள் நகராட்சி தலைவர் கிட்லா சந்திரராவ் தலைமையில் கோ பேக் எம்பி என்று கோ பேக் எம்பி என மக்கள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.